வணக்கம். நீங்கள் எவ்வளவு அடிக்கடி உங்கள் உடல் எடையை பரிசோதிக்க வேண்டும்? என் கிளினிக்குக்கு வரும் என் அனைத்து நோயாளிகளும் இந்த கேள்வியை என்னிடம் தொடர்ந்து கேட்கிறார்கள். அவர்கள், டாக்டர் தினமும் பார்ப்பதா? வாரம் ஒரு முறை பார்ப்பதா? அல்லது காலை, மாலை இரண்டிலும் எடையை பார்க்க வேண்டுமா? என்பது போல் கேட்கிறார்கள். இது பொதுவான கேள்வி. இதற்கான பதில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில இதைப் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் உள்ளன. ஆனால் அந்த ஆராய்ச்சிகளில் பலவற்றுடன் நான் ஒத்துப்போகவில்லை. எனது சொந்த அனுபவம் இதுதான். என் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில நீங்கள் வாரம் ஒரு முறை உங்கள் எடையை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். நீங்கள் காலை உணவு அல்லது கூடவே தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாக எடையை பரிசோதிக்க வேண்டும். உங்கள் உடைகளை கழற்றுங்கள். ஒரு நல்ல எடை அளவுகோலை சமமான தரையில் வைத்து ஒவ்வொரு வாரமும் எடையை பரிசோதியுங்கள். உதாரணமாக, அது ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதையே செய்யுங்கள். நான் இதைச் சொல்வதற்கு காரணம், உங்கள் எடை எப்போதும் மணி மணி, நாள் நாள் என மாறிக்கொண்டே இருக்கும். வாரம் வாரமாகவும் அது மாறும். என் நோயாளிகளில் சிலரிடம் 3 நாட்களில் 5 கிலோ எடை மாறியதை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக அவர்கள் மாதவிடாய் காலத்திற்கு முன்பாக. எடை மாற்றம் மிகப்பெரியது. அதனால் மக்கள் மனம் உடைந்து தங்கள் எடை குறைக்கும் பயணத்தை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் அதிக கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கொண்டால், அல்லது தூக்கம் இல்லாமல் இரவில் இருந்தால், அல்லது எடையை அதிகரிக்கச் செய்யும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக வலி நிவாரணிகள் போன்ற காபாபென்டின் அல்லது மைக்ரேன் மாத்திரை போன்ற பிசோடிஃபன் எடுத்துக்கொண்டால் எடை அதிகரிக்கலாம். அதனால இந்த விஷயங்கள் உங்கள் எடையை பாதிக்கலாம். எடையிலே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆயிரக்கணக்கான காரணிகள் உள்ளன. எனவே என் ஆலோசனை என்னவென்றால், உங்கள் எடையை வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் பார்க்கவும். உணவு எதையும் சாப்பிடும் முன் எடையை பார்க்கவும். உங்க புரோசோவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். இதை முயற்சி செய்து பாருங்கள்.